சினிமா மட்டுமில்லாம இசைத்துறையையே ஒடுக்கக்கூடிய வகையில பாடகியும் தொழிலதிபருமான ஸ்வாகதா கிருஷ்ணன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இப்போ பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. குறிப்பா ஒரு பிரபல இசையமைப்பாளர் தன்னை பாலியல் ரீதியா துன்புறுத்தியதா அவங்க வெளிப்படையா பகிர்ந்திருப்பது ரசிகர்கள் மற்றும் சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்ற மாயா கிருஷ்ணனோட அக்கா தான் ஸ்வாகதா. தன்னோட வாழ்க்கையில் நடந்த மிக கடுமையான அனுபவத்தை சமீபத்திய பேட்டியில பகிர்ந்திருக்காங்க. சென்னையில் ஒரு பிரபல இசையமைப்பாளரோட ஸ்டூடியோவில் வேலை செஞ்ச காலத்தில் அந்த அதிர்ச்சிகரமான பாலியல் தொல்லை சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவத்துக்கு அப்புறமா தான் விருப்பமான இசைத்துறையையே முழுமையாக விட்டுட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கொடூரமான பாலியல் தொல்லை கொடுப்பவர்களால் பாதிக்கப்பட்டவன் நான். அந்த மோசமான அனுபவம் என்ன அந்த இடத்துல இருந்து ஓட வச்சுது. இன்னைக்கு ரிஷிகேஷில் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அந்த நினைவுகள் இன்னைக்கு வரைக்குமே மறையலை அப்படின்னு அவங்க வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் அவர் பேசும்போது ஒரு விதமான பதட்டத்தோடு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் சென்னையில் வசித்து வரக்கூடிய ஒரு பிரபல இசையமைப்பாளரோட ஸ்டூடியோவில் நான் வேலை செஞ்சேன். அவர் தான் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். அந்த இசையமைப்பாளர் ஒரு பெண்ணை மட்டும் கிடையாது, பல பெண்களை நாசமாக்கியிருக்காரு. ஆனால் அந்த இசையமைப்பாளரோட பெயரை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அவரோட பெயரை சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நான் சட்டப்படி சொல்வேன் அப்படின்னு தைரியமாக பேசியிருக்காங்க. எனக்கு நடந்தது போல வேற எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் மோசமான சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த ஆண்கிட்ட சிக்கி தப்பிக்க முடியாமல் பலருமே எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த பெண்களோட பெயரை சொல்ல விருப்பமே கிடையாது. நான் 9 வருஷமாக ஒருத்தரை காதலிச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இசையமைப்பாளரோட ஸ்டூடியோவில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த காதல் முறிஞ்சு போனதால் அதை ஏற்க முடியாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வீட்டில் இருந்தால் அதை பற்றி நினைப்பு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வேலைக்கே போனேன். அந்த சமயத்தை தனக்கு சாதகமாக அந்த இசையமைப்பாளர் பயன்படுத்திக்கிட்டார். ஏன்னா அவரோட குடும்பத்தார் நண்பர்கள்கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அதை பார்த்து எனக்கு நம்பிக்கையே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு சம்பளம் கொடுப்பதை நிறுத்திட்டாரு. ஆனால் அந்த இசையமைப்பாளர் ஐஃபோன், கார் வாங்குறதுக்கு என்கிட்ட கடன் வாங்கினார். நான் அவர் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த கொடூரம் நடந்துச்சு. அவர் வலுக்கட்டாயமாக என்கிட்ட தவறாக நடந்தார். அதையெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவு செஞ்சு வச்சு என்னையுமே மிரட்டினார். இதை யார்கிட்டையாவது சொன்னால் கேமராவில் பதிவாகி இருப்பதை எல்லாருக்கும் காட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டினார். நான் சின்ன பொண்ணு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூமு. எவ்வளவு கத்தினாலுமே யாருக்குமே கேட்காது. அங்கே சிசிடிவி கேமரா ரகசியமாக தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே வேலை பார்க்குறவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் ரகசியமாக கேமராக்கள் இருந்துச்சு. இந்த வீடியோ வச்சு மிரட்டினா நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு நான் அவரை மிரட்டினேன். உடனடியாக அவர் வந்து ஸ்வாகதாவுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அவர் என்னுடைய ஆஃபீஸில் திருடிட்டார் அப்படின்னு என் மேலே பழி போட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் அந்த இசையமைப்பாளரோட மனைவிக்கு தெரிஞ்சதுமே அந்த இசையமைப்பாளர் தற்கொலை செய்து கொள்ள போவதா அவருடைய மனைவி கிட்ட அழுது நடிச்சு அவருடைய மனதையுமே மாற்றிட்டாரு. என்ன மாதிரி பல பெண்களை சிசிடிவியில் பதிவு செஞ்சு பார்த்துருக்காரு அந்த இசையமைப்பாளர். அந்த எப்ஸ்டீன் கேஸுக்கு எல்லாமே ராஜா தான் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர் அப்படின்னு இவங்க ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஸ்டூடியோவுக்கு பாட வரக்கூடிய குழந்தைகளை கூட வீடியோ எடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷ், ஜிப்ரான், ஈமான், அனிருத் எல்லாருமே உண்மையான ப்ரொஃபஷனல். ஆனால் அவர் ரொம்ப மோசமானவர். என் தங்கை மாயா தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு ஸ்வாகதா இந்த விஷயத்தில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. இந்த மோசமான சம்பவத்தால் தான் ஆசைப்பட்ட இசைத்துறையை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இவன் கடந்த 6 வருடங்களா ரிஷிகேஷின் தொழிலதிபராக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பாடகி ஸ்வாகதா 250க்கும் மேற்பட்ட ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க.
இப்போ இவர் பிரபல இசையமைப்பாளர் மீது பேசிய ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம யார் அந்த இசையமைப்பாளர் அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஸ்வாகதா கிருஷ்ணன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு சாதாரண சர்ச்சையை தாண்டி ஒரு பெரிய சமூக விவாதமா மாறி இருக்கு. உண்மை முழுமையா வெளிவர வேண்டியது அவசியம் அப்படின்னு எல்லாருமே தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடியுமே நிறைய பெண்கள் வந்து சினிமா துறையில் நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் ஸ்வாகதா கிருஷ்ணன் வந்து இப்படி ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஒரு இசையமைப்பாளர் யாரு, அந்த கொடூரமாக நடந்துக்கிட்ட அப்படி ஒரு கேவலமான அந்த நபர் யார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு கேள்வியுமா இருக்குது. எப்படி இப்படிதான் பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வருது அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சாடிட்டு வராங்க. ஸோ இதுல வந்து உண்மை எப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது, ஸ்வாகதா கிருஷ்ணன் சொன்ன அந்த நபர் யார் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஸோ இவர் யாரை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த விஷயம் வந்து வெளிவராம தான் இருந்துச்சு. திடீர்னு இவங்க வந்து போட்டு உடைச்சிட்டாங்க. தான் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. அதுல குறிப்பா அவங்க மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிச்சாங்களான்னு பார்த்தா அவங்க வந்து நான் மட்டுமே இல்லை, நிறைய பெண்களை வந்து வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய அளவுல சர்ச்சையா வெடிக்க போகுது, வெடிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த நபர் யார் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலங்களில் தெரிய வந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி யார் தப்பு பண்ணாலும் ஒரு ஒரு சமயத்தில் வந்து தப்பு பண்ணுறவங்க வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சுடுவாங்க, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஸோ அதனால இந்த இசையமைப்பாளர் யார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கக்கூடியவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டுகளை சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.